பார்த்திபனூர் பாண்டியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காரணம், இது ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டுமல்ல, வெற்றியின் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் எங்களது மாணவர்களின் வரிசையில் இவரும் ஒருவர். இதுல பாருங்க, கொஸ்டின் மார்க் பாருங்க. அரசாங்க வேலை பெற வேண்டுமா? முயன்றால் முடியாதது உண்டா? என்றாவது ஒரு நாள் விடியாமல் இருந்திருக்கிறதா? விடியாத நாள் உண்டா? அப்படின்ற கொஸ்டின்களை முன்வைத்து இந்த கொஸ்டின்களுக்கெல்லாம் விடைய இவரது வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இந்த இதை கொஸ்டினா எப்படி வார்த்தைகளா மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கிறார். அரசாங்க வேலை ஒவ்வொரு ஆளும் பெற முடியும். முயன்றால் ஒவ்வொரு ஆளும் எதையும் சாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் விடியும். அது முடியும் என்ற வார்த்தையை முன்னிறுத்தி பயணித்தவர்களின் பெயர்கள் தான் இன்றும் வரலாற்றில் நின்று கொண்டிருக்கின்றன என்பது அனைவரும் அறிய வேண்டிய விஷயம். இவர் எந்த மாதிரியெல்லாம் வேண்டார், எப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலையை கடந்தார் என்பதை பற்றி இவருடைய சிறிய தகவல்களை பார்ப்போம். யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ராமநாதபுர மாவட்டம் பரமக்குடி வட்டம் கஞ்சியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த திரு முனியசாமி என்பவரின் மகன் மிஸ்டர் எம் சத்தியசீலன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவரை பற்றிய இவர் 18 ஜனவரி 2025 நாளன்று ஆவடியில் உள்ள துணை இராணுவ படை ட்ரைனிங் சென்டரான சிஆர்பிஎஃப்பில் தனது வெற்றி பாதைக்கான சமர்ப்பணத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அவர் ஜாயினிங் பண்ணிவிட்டார். இவருடைய மேலும் சில தகவல்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். காரணம், உண்மையாக உழைத்தவர்களின் உற்சாகம் ஊட்டுவது என்பது, ஊக்கப்படுத்துவது என்பது ஒவ்வொருத்தரின் கடமையாகும். இவர் குடும்பத்தில் முதல் மகனாக பிறந்திருக்கிறார். இவரும் இவரது உடன் பிறந்த சகோதரரும் எனது பார்த்திபனூர் பாண்டியன் ஐஏஎஸ் அகாடமியை நோக்கி பயணித்து வந்தார்கள். இவர்கள் இருவரும் தனது கவர்மெண்ட் ஜாப்கான பயணத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் உள்ளார்கள். பட் குடும்ப சூழ்நிலைகள் அவர்களை கொஞ்சம் தடை போடுகிறது. அதற்காக இவர் சொல்லுகிறார், தனது சகோதரரை தங்களது அகாடமியில் படிக்க வைக்க விரும்புகிறேன். அவருக்கு வேலை கிடைத்தவுட மறுநாளிலே வந்து நான் ஜாயின் பண்ணுகிறேன். காரணம், எனது குடும்பத்தில் யாராவது ஒருவர் வேலை பார்த்தாதான் எனது குடும்ப சூழ்நிலையை செயல்படுத்த முடியும் என்று சொல்கிறார். சரி, உனது சகோதரரை மட்டும் விட்டு செல்ல தம்பி, நீ அவருக்கு வேலை கிடைத்த பிறகு வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறேன். அவரது சகோதரர் 1 வருட காலமாக எனது அகாடமியில் இருக்கிறார். அவருக்கு இந்திய கடற்படையில் அக்னிபாத் ஸ்கீமில் அக்னி வீரராக 2023 7th ஜூனுக்கு இணைகிறார். இவரும் நார்மலாக தனது வெற்றி பயனை கிடைக்கவில்லை இவருக்கு. இவர் தனது அகாடமியில் நுழையும் போது 113 கிலோவாக இணைகிறார். இவரது வேலைக்கு செல்லும் பொழுது இவரது உடல் எடையானது 67 கிலோவாக இருக்கிறது, அதாவது 67 kg. இவர் ஏறக்குறைய 46 கிலோவை தனது உடற்பயிற்சியால் மட்டுமே குறைத்து தனது கடற்படையில் கால் பதிக்கிறார் என்பது மிக்க மகிழ்ச்சி அளித்தது. அவரது வெற்றி பயணம் முடிவடைந்த நிலையில் தனது மூத்த சகோதரர் மிஸ்டர் சத்தியசீலன் எனது அகாடமியில் இணைந்து 1 வருட காலம் பயணித்து அவரும் தனது வெற்றி பயணத்தை முடித்துக் கொண்டார் என்பதில் மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு, ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு முயற்சி செய்திருந்தால், தன் குடும்ப சூழ்நிலை அவனை பாதித்திருந்தால், அவனது வெற்றியின் ஆவேசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதற்கு இவரது இன்ஸ்டா வீடியோவை பார்த்து தெரிந்து கொண்டேன்.
ஒருவரின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் இவருடைய ஆவேசம், ஆதங்கம், இந்த மாதிரியான செயல்பாடு ரயில்வே ஸ்டேஷன் முன்பு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதம் இருந்திருக்கும். எத்தனையோ திறமையான நபர்கள் திறமைகள் இருந்தும் அதிக மதிப்பெண்களை பெற்றும் கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் இன்று திண்டாடும் நேரத்தில் குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் இவர் ஒரு +2 மட்டும்தான் முடித்திருக்கிறார். அப்படி இருந்தும் தனது வெற்றி பயணத்தை விடாமல் பயணித்து முயற்சியும் பயிற்சியும் ஒரு தீவிரமாக இருந்ததனால் இவர் இன்று வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார். கூடவே இவர் சகோதரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வெற்றி வாய்ப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களை யாரும் தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். வெற்றி என்பது நிச்சயம் உண்டு. ஆனால் பயிற்சியும் நல்ல முயற்சியும் கண்டினியூவாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு மனிதன் தனது ஆழ் மனதில் இருந்து தனது முயற்சியை எடுக்கிறானோ அவனுக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பது எனது மன ரீதியாக சொல்கிறேன். நண்பர்களே, யாரும் தோல்வியை கண்டு துவண்டு விட வேண்டாம். வெற்றி என்பது ஒவ்வொருவரும் உண்டு. அரசாங்க வேலை ஒவ்வொரு ஆளும் பெற முடியும். முயன்றால் முடியாது. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என்றாவது முடியாத நாள் உண்டில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் அதோட நேரப்படி விடிந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் விழித்துக் கொள்ளவில்லை. வாருங்கள், எங்களது அகாடமியின் இனங்கள், வெற்றி கனியை பெற்றுச் செல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் நல்ல விஷயமாக நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணித்தால் நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள், நாங்களும் சந்தோஷப்படுவோம். அவரது வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த வீடியோவில் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். பார்த்திபன் பாண்டியன் IAS அகாடமி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.